ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா கிச்சடி எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவா கிச்சடி பண்ணுறதுக்காக 2 கப் ரவை எடுத்திருக்கோம். அந்த 2 கப் ரவையை ஒரு பேனில் அப்படியே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனிஷ் ஆகாமல் கலர் மாறாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப உடனே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மிதமான சூடில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஹீட் ஆச்சு அப்படின்னாலே போதும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கிச்சடி பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அப்படியே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் இதில் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரவா கிச்சடி பண்ணுறதுக்காக கேரட் பீன்ஸ் 2 எடுத்திருக்கேன். 2 கேரட், ஒரு 7-8 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். ரவா கிச்சடியில் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக, டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து 2 கப் ரவை எடுத்திருக்கேன். 2 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்காக 1 கப் தண்ணி ஊற்றணும். ஆக மொத்தம் நம்ம 5 கப் தண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு. இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மஞ்சள் பொடியோட வாசனை போகிறதுக்காக தான் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிறது. இப்போ நான் 5 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். சாயந்தர நேரம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான டிஷ்னால் இதுவும் தான். இப்போ நம்ம 5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த காய்கறிகள்லாம் நல்லா கலந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு 1 டம்ளர் தண்ணியாவது குறையிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ரவா கிச்சடி சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல். இல்லை அப்படின்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ரவா கிச்சடி நமக்கு உடனே ரெடி ஆகிடும். பாருங்கள், கட்டி சேராமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது வத்துனதும் நமக்கு கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூட கேப் விட்டுறக்கூடாது. கேப் விட்டீங்க அப்படின்னா எல்லாமே கட்டி சேர்ந்து இதாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கணும். இப்போ சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரவா கிச்சடி இதோ ரெடி.